ஓகே, இன்ட்ரோ சாக்க போடுங்க. அதை நான் பார்த்துக்கிறேன். உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனேன் மெழுகா அழகா, நெஞ்ச உதச்சு 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 போனேன் ஏழவா, யாரோ அவளோ என்னை தீண்டும் காட்டின் துகளோ. இப்ப போறியா சுடவா? ஆத்தி ஓகே, ஒரு வழியா 3 சீட்டை ரொப்பியாச்சு. 3 ஜட்ஜஸ் இருக்கோம். இனி தெருக்க விட வேண்டியதா. பெருசே, அடுத்த கண்டஸ்டன்ட் வர சொல்ல. இருந்தது ஒரே ஒரு கண்டஸ்டன்ட், அவனையும் ஜட்ஜ் ஆக்கிட்ட. இனி யார் அனுப்புறது? எனது கண்டஸ்டன்ட் கிடையாதா? வர ரொம்ப போய் சொல்ற பெருசே. உள்ள வர போதே பாத்துட்டு தான் வந்து வெளியே ஒரு பெரிய கூட்டம் அடிக்குது, அதுவும் வரிசையில. அட கிறுக்கு பயமாவனே, அது நமக்கு வந்த கூட்டம் கிடையாதுப்பா. பக்கத்துல இருக்க அங்காடியில மண்ணெண்ணெய் வாங்க வந்த கூட்டம். என்னது அங்காடியில மண்ணெண்ணெய் வாங்க வந்த கூட்டமா? அப்ப நம்ம ஷோக்காக எவ்வளவு வரலையா? கிழிஞ்சிச்சு போ. இங்கே யாரு? நான் என்ன போய் பாட்டு பாடவா? நீ பாட்டெல்லாம் பாட வேண்டாம், கொஞ்சம் பால் டாயில் மட்டும் வாங்கி கொடு, குடிச்சிட்டு செத்து போயிடுறேன். இல்ல, நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, நீ ஒரு பட்டு சொல்ல வேண்டாம், மூடிக்கிட்டு உட்காதான் போதும். நானே கண்டஸ்டன்ட் எவ்வளவு இல்லையே கடுப்புல இருக்க, இவா வேற. சரி மாப்பிள, உன்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? என்கிட்ட ஐடியாலாம் இல்லடே, ஜியோதான் இருக்கு. இந்த காமெடி அடி தங்காதுரையும் பழைய ஜோக்குகளுங்கிற புக்கில் இருந்தானே எடுத்த. ஆமாடே, எப்படி கண்டுபிடிச்ச பத்தியா? இதுக்கு நான் பாடியே இருக்கலாம். ஓ, இது வேற. எவளாச்சும் எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பாடுங்க. பெருசு யாரு பாரு. யாரோ அண்ணன் நம்பர்ப்பா, இந்த கனெக்ட் பண்றேன், பேசு. ஹலோ, நான் மாண்புமிகு டாக்டர் டெட்பூல் பேசுறேன். யார் பேசுறது? டெட்பூல் செல்லக்குட்டி, இது அப்பா. உனக்கு இல்ல ஆளனுக்கு, அவகிட்ட போட கொடுக்குறிய? இத கேட்டுக்கிட்டு தான் இருக்கா, பேசுங்க. இந்தாயா, எதுக்கு கூப்பிட்ட? ஆளன் செல்லக்குட்டி, இது அப்பா. ஐயோ, இதையே சொல்லியிருக்காம சொல்ல வந்து சொல்லி தொலை. சரி, நான் விஷயத்துக்கு வரேன். டிவி ரிமோட் எங்க ஆளன்? அதையே என்கிட்ட கேட்குற? வீட்டில் தான் எங்கேயாச்சும் இருக்குன்னு தேடி பாரு. விளாடாத ஆளன், நான் வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டு எங்கேயும் காணும். அதோட நேற்று நீ தான் பொம்பளை குத்து சண்டை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல சித்தி 2 போட்டுருவாங்க, நான் பார்க்கணும். ரிமோட் எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. ஐயா, நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, நான் வீட்டிலேருந்து செல்ஃபோன் மட்டும்தான் எடுத்துட்டு வந்தேன். ஓ, செல்போன் இங்கே தான் இருக்கு ஆளன், நல்லா தேடிப்பாரு. அப்படியா? அப்போ நான் எடுத்துகிட்டு வந்தது என்னவா இருக்கும்? அதுக்கு தான் சொல்கிறேன், ஒழுங்காக செக் பண்ணிப்பாரு. சரி இரு, பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு பார்க்குறேன். என்ன பாக்கெட் இவ்வளோ டைட்டாக இருக்குது? செருப்பாலேயே அடிப்பேன், அது ஏன் பாக்கெட்டு, கையெடு. சரி கோச்சுக்காத. என்ன ஃபோன் இவ்வளோ பெருசாக இருக்குது? ஐயா, ரிமோட்டு. அப்பா, நான் ரிமோட்டை மாற்றி எடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா. உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்புக்கிறதே கிடையாது ஆளன். இப்போ நான் எப்படி சித்திட்டு நாடகம் பார்க்குறது? 42 வயசு ஆகுது, நீ இன்னும் இப்படி இருந்தால் நான் என்னதான் பண்ணுறது? சரி விடு, ரிமோட்டு தானே எடுத்துகிட்டு வந்தேன், அதுக்கு ஏன் ஓவரா பேசுகிற? இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை ஆளன், சொல்லிவிட்டே. ஆமாம், ரொம்ப பேசாத, மூடிட்டு போனவை. ஏடா, உங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் பேசுறதுக்கு இந்த சேனல் தான் கிடைச்சதா? சம்பந்தமே இல்லாம இப்ப எதுக்கு நான் சிரிக்கிற? நீ தான் 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சிரிக்க சொன்னேன். ஓ, அதுக்காக இப்ப சிரிக்கிறியா? அட்ரா ஆளா. ஓ, யூ டூ தேர்ட் ஹவுஸ். சரி தொலையட்டும். இன்னைக்கு யார் பூச்சியில முளைச்சிரோ தெரியல, நம்ம ஷோவுக்கு ஆளே வரல. இனி வரப்போறது கிடையாது, கடையை சாத்திட்டு கிளம்ப வேண்டியதா. நாங்க வந்துட்டோம். ஜோக்கர் எங்க இருக்கான்னு சொல்றியா? இந்த ஜோக்கர் ஃபேன்ஸோட தொல்லை தாங்க முடியலப்பா. வீடியோவோட கமெண்ட்ல தான் ஜோக்கர்னு சாவடிக்கிறான் கேட்டு பார்த்தா கிட்டக்கு நேர்லயே கேட்டு வந்துட்டாங்க. எப்பா, ஜோக்கர் இப்பெல்லாம் வரமாட்டாப்ல, சொல்வதெல்லாம் போய் டிசி இருக்குல்ல, அப்பதான் வருவாரு. என்ன ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல இருந்து ஆள் இருப்பிருக்காங்க. இவனுக்குள்ள பார்க்காம நான் உளறிட்டேனே, இப்ப நான் என்ன பண்றது? பெருசா ஒன்னும் பண்ண வேண்டாம் டெட்பூல், வந்து வண்டியில ஏறு. வண்டியில ஏறணுமா? எதுக்கு? ஜோக்கருக்கும் உனக்கும் தொடர்பு இருக்கு. ஒன்னு அரெஸ்ட் பண்ணி அடிச்சா அவனுக்கு வலிக்கும். கிளிக்கும். என்ன 4 துண்டா வெட்டி போட்டா கூட வந்து பார்க்க மாட்டான். அன்னைக்கு அவனை எப்படி வர வச்சேன்னா, பேட்மேனை புடிச்சு கொடுக்கலன்னு சொல்லி அவனை வர வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா பேட்மேனே காணோம், அவனே காணோம். சரி, இவன் பூஜையை வச்சு அந்த வீடியோ வச்சு ஹிட் ஆக்கலான்னு பார்த்தா 1 மாசம் ஆகியும் 1 லட்சம் வியூஸ் கூட போகல. நானே இந்த கவலையில இருக்கேன். வேற எதுவும் எட்டு கேட்காதுங்க. இப்பதான் எல்லாத்தையும் கடந்து வந்துகிட்டு இருக்கேன். கடந்து போறதானே வாழ்க்கை. போட்டேன் பாரு பேட்டை டைலாக்க. டெட்பூல். ஆனா நாசுவா போனவங்களா கொஞ்ச நேரத்துக்கு 2 பேரும் சும்மா இருக்கடா.
டைம் ஆயிடுச்சு டெட் போல். வந்து வண்டியில ஏறு, நம்ம கிளம்பலாம். இருக்க எனக்கு ஒரு சந்தேகம். நியாயமா பார்த்தா இந்த கேஸ் டிசில தானே இருக்கணும். எங்க போனாரு காத்தம் சிட்டியோட கதாநாயகன் பேட்மேன்? அவர் மெடிக்கல் லீவ்ல இருக்காரு, அதனாலதான் இந்த கேஸை எங்களுக்கு மாத்தினாங்க. சார் அப்படி இடத்தை வெட்டி புடிச்சாரு, மெடிக்கல் லீவ்ல இருக்காரு. அது வந்து பேட்மேனு கொஞ்சம் மொட்டை, அவன் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருப்பியா? மாடு மாதிரி வளர்ந்துருக்கல, போய் அடிச்சு எடுத்துட்டு வா. சின்ன வரை கொஞ்சம் பொறுமையா இருக்க. நான் இப்ப ஒரு அவச்சர், நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணணும்னா நீங்க ப்ராப்பரா அவச்சர்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அதெல்லாம் தேவையே கிடையாது கோமாளி, நீ ஒரு அவஞ்சரே கிடையாது அப்படின்னு யாரு சொன்னது? ஸ்டீவ் ராஜர்ஸ். இப்பதான் பேசிட்டு வந்தோம். அந்த ஆளுகிட்ட கேட்டீங்க? நான் ஒரு தடவை கூட அந்த ஷோ கூட்டு வரல, அந்த கடுப்புல சொல்லிருப்பா. நீங்க அயன்மேன் கேட்டு பாருங்க. அயன்மேன் கேட்டாச்சு டெட் போல். ஸ்பைடர்மேனோட ஆன்டி காணகிற கம்ப்ளைண்ட்டையும் சேர்த்து எடுத்துக்க சொன்னாரு. அப்படின்னா எல்லாரும் ஒட்டு கூட்டிட்டு கேட்டு சொல்லுங்க. தப்பிக்க வழியே கிடையாது, சரண்டர் ஆயிடு. என் மாப்பிள்ள இருக்க வரைக்கும் நான் எதை பார்த்தோம் பயப்பட மாட்டேன். மாப்பிள்ள தேடோஸே அந்த கட்லெட் எடுத்து ஒரு ஸ்டாப்பை போட்டு விட்டு இவனுங்களை சைனாவுக்கு அனுப்பிடு. அங்க கரோனா வைரஸ் வந்து சாகட்டும். எது கர்ணாசா? அட காது கக்காத செவுட்டு போயில கர்னாஸ் இல்லடா, கரோனா வைரஸ். சரி அவ கிடக்கட்டும், நீ சீக்கிரம் ஸ்னாப்பை போட்டு விட்டு அவங்க சைனா அனுப்பு. செத்த மோதி, நான் ஸ்னாப்பை போட்டா அவங்க சைனா இல்ல சங்கரங்கோவில் கூட போக முடியாது. ஏன் கேட்டாச்சு? என்னடே கோட்டிக்காரத்தனமா கேள்வி கேட்கிற? என்கிட்ட இருந்த கல்லெல்லாம் தான் டோனி ஸ்டார்க்கு புடிங்கிட்டானே. ஆவல அவசரப்பட்டு வாய விட்டு எனக்கு புழக்க போறான்னு கேட்டீங்க. அட எதுக்குனே பயந்து சாவுத? 2 பேர் தானே இருக்கானுவா, நான் பாத்துக்கிட்டத. ஐயா சாமி தேனோஸ், இவனுங்களை அவச்சேசன் அடிச்சுக்கலாம் ஈஸியா அடிச்சிடறதுக்கு. அவச்ச சூப்பர் பவர் வச்சு பண்ற விஷயத்தை இவனுக்கு பவரே இல்லாம பண்ணிட்டு போயிருவானுங்க. என்னடே சொல்லுத? அது அடிக்காட சின்ன போட்ட அவன் மூலக்கார நல்லா வேலைக்கார, அதுக்காண்டி அடிக்க மாட்டான்னு அடிக்காத. கராத்தேல பிளாக் பெல்ட் குழந்தை எடுத்துருவா. அவ பக்கத்துல அடிக்கிறானே பெரிய போட்ட, அவ பாக்குறதுக்கு தான் புட்டா பீஸ் மாதிரி இருப்பா, ஆனா உண்மையிலேயே முரட்டு பீஸ். நம்ம 2 பேரையும் அவன் ஒரு ஆள் அடிச்சிருவா. சரி நம்ம 2 பேரும் அவன் அடிப்போம், நம்ம ஆலம்பே ஒருத்தன் அடிக்க மாட்டானா? ஒண்ணுக்கு வேடுதான் அடிப்பா, நம்ம அடி வைக்கிறத பார்த்து. சரி சரியான தண்டனாயா இருக்கும் இருக்கு. டெட் போல் டைம் ஆயிட்டே இருக்கு, வரியா இல்ல அடிச்சு எடுத்துட்டு போகணுமா? அட கொஞ்சம் இரியா வர்ற. ஆமா உங்ககிட்ட கேட்க நினைச்சேன், எங்கடைய நீங்க வச்சிருந்த கட்லெட்டு? அது ஸ்பைடர்மேனோட வீட்டுல கிடக்கு. அதான் அங்கே போட்டிங்க சிறக்கையா வந்த. சரி சரி சண்டை ஓட்டுக்காதியப்பா. சரிடே, பின்னாடிதான் 2 வாள் வச்சிருக்கே, அதை வச்சு அவங்க கையை விட்டு. சாடை பிடிச்சி பல வருஷம் ஆச்சு, கையே இல்ல காய்கறியை கூட வெட்டாது. அப்போ துப்பாக்கி? அதுல குண்டு இல்ல. ஆரப்பையில அந்த கத்தி எடுத்தாச்சும் கொண்டே குத்துல. அதை இப்பதான் எடுத்து பார்த்தேன், கைப்பிடி மட்டும்தான் இருக்கு, கத்தி எங்கேயோ கீழே விழுந்துருச்சு. அப்படியே நீ எங்கடாச்சும் விழுந்து சாவுல. ஏம்லாம் இங்க இருந்து கிளம்பி வந்து என் உசுரை வாங்குதியே. இந்த இடத்துலதான் வள்ளுவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, துப்பாருக்கு துப்பாயா துப்பாக்கி. ஐயா அடுத்து என்ன வரும்? ஆமா ஆலா, நீ ஒரு துப்பாக்கி வச்சிருந்தியா, அது எங்கடா? அந்த துப்பாக்கியை பக்கத்து வீட்டு பயில்கிட்ட பூராக்கி வச்சுட்டேன். கிட்டத்தட்ட புப்பராக்கி வித்தியா? நீ எல்லாம் படுச பிரிவே கிடையாதா? சரி வேற வழியே கிடையாது, சரண்டர் ஆயிட வேண்டியதா. சிவசாமி பையன் சிதம்பரம் இருந்தா வச்சு ஏதாச்சும் உருண்டை கிரட்டை உருட்டி வச்சிருப்பான், அதை தூக்கி போட்டு எஸ்கேப் ஆயிருக்கலாம். அதுவும் கிடையாது. சரி எடே மாப்பிள, சொல்லு, தப்பிக்கிறதுக்கு எதுவும் ஐடியா கண்டுபிடிச்சியா? எடே அது இல்லடே, நான் வரும்போதே சொன்ன 2 கொசுவத்தி வாங்கிட்டு போவேன்னு, நீ தான் கேட்கல. இங்க உட்கார முடியல, கொசு புடுங்கி எடுக்குது. ஆமா ஆமா அவர் சொல்றது கரெக்ட். நான் கூட வந்ததுலேருந்து 3 கொசு அடிச்சிட்டேன். கேட்டாடிக்க தெரிஞ்சுதான் பண்றீங்களா இல்ல தெரியாம பண்றீங்களாடா? சரி எக்கடக்கட்டு நாசமா போக, நான் ஜெயிலுக்கு போறேன். நீதிமானோட வாழ்க்கைக்கு சத்திய சோதனை. என்ன பண்றது, ஜெயிலுக்கு போய் தானே ஆடணும். முடிஞ்சா வக்கீல் வட்டுமுருட பார்த்து எனக்கு ஜெயில் வாங்கி வைங்க, பெயில் வாங்கி வைங்க. இவன் பேர் ஹாப்ஸ், என் பேர் ஷா. மாத்தி சொல்லிட்டடா மொட்டை. சாரி மாத்தி சொல்லிட்டேன். அப்படி மாத்தி சொன்னாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு பேரையும் உருப்படியா சொல்ல தெரியல. காலம் போன வயசுல உன்னை யாரா வேலைக்கு சேர்த்தது? அது யாருன்னு உன் தங்கச்சிட்ட கேட்டு. இங்க என்ன நடக்குது? அதான்டா எனக்கும் தெரியல. நியாயமா பார்த்தா இவனுக்கு என்னதான் பிடிக்க வரணும், ஆனா இவனுக்குள்ளே சண்டை போட்டு செத்து பேர் எடுக்க போல இருக்கு. ஐயா அப்ப தேக்கி விடு, அப்புறம் நம்ம யாரை வந்து ஸ்வாப் பண்றது? கவலைப்பட வேண்டாம் தம்பி, உன் நெஞ்சில உண்மையில தைரியம் இருந்தா கை வச்சு மை டியர் அங்கிள்ஸ், கொஞ்சம் சட்டையை நிப்பாடுறீங்களா? ஸ்கிரிப்ட படி பார்த்தா நீங்க என்கிட்ட தான் சட்டைக்கு வரணும், ஆனா நீங்க உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சாரிப்பா, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அப்புறம்
அது புரியுது புரியுது. டயலாக பறந்துட்ட அதாடே. நானே சொல்லி தொலைக்கிறேன். வண்டியில ஏறிட்டு போல் நம்ம கிளம்பலாம். அதுதான். வண்டியில் ஏறிட்டு போல் நம்ம கிளம்பலாம். இங்கே யாரு கண்டஸ்டண்டே இல்லைன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வெளில நிற்கிறேன், நான் உள்ள வர சொல்லவா? உனக்கு தெரிஞ்ச கண்டஸ்டண்டா? யாராவே? நான் கூட அன்றைக்கி சொன்னேன்ல, பஸ்டா பக்கத்தில் பானிபூரி கடை ஒன்று இருக்குன்னு, அந்த கடைக்காரன். அவன்லாம் நல்லா பண்ண மாட்டாடா. இல்லை, அவன் இந்த ஷோவில் கலந்துக்கிட்டான்னா அவன் நம்ம 3 பேருக்கும் பானிபூரி ஃப்ரீயாக தரேன்னு சொன்னேன். அப்படின்னா அவன் சூப்பராக பண்ணுவான்டா. வரத்துல பார்ப்போம். அப்படின்னா ஒரு கண்டிஷன், அவன் மியூசிக் போட்டால் தான் வருவேன். உனக்கே மியூசிக் போடுறோம், பாடிபுரி தர்றா அவனுக்கு போட மாட்டோமா? இல்லை, அந்த மியூசிக் இங்கெல்லாம் இருக்காது, அதனால நானே பாட போகிறேன். சோழி முடிச்சு. மக்களே, கொஞ்ச நேரத்துக்கு சவுண்டை மியூட்ல வச்சிருக்க. ஏடா இப்ப பாட போறா. நான் சித்திரன்னு என் குடும்பத்தை நீ பாத்துக்கிடுதியா? மாப்பிள்ள கொஞ்சம் பொறுமையாரு. எனக்கே அப்படிதான் இருக்கு. ஆனா என்னால சாக கூட முடியாது. இந்த பாடிபூரிக்காக எதெல்லாம் பொறுத்துக்க வேண்டி இருக்கு. இவதரா அது? டேய், கத்துறது நிப்பாடுறா. டேய், இவ அதை டிக்டாக் போயிட்டு தர. என்னடா டிக்டாக் பண்றீங்க? பல்ல விளக்குறாங்களோ இல்லையோ, பக்கத்து வீட்டுக்கார போட்டாட்டே எடுத்துட்டு ஓடுறத கூட டிக்டாக் பண்றாங்க. ஏய், பார்த்து பேசுறே. குடும்ப சேனல். ஆமல, குடும்ப சேனல். சாரி, நான் டிக்டாக்கே பண்ண வேண்டாம்னு சொல்லல. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலான்னு சொல்ல வரேன். அப்புறம் தம்பி பொக்க, என்னடா பட்டது? வெந்த நூடுல்ஸ்க்கு வேகாத நூடுல்ஸ்க்கு இடையில விளக்க பார்த்து குச்சியை சொறி வச்ச மாதிரி 1000 பட்டைய திங்கிற விடம் பார்த்தாலே வேடாம்னு சொல்லிருட்டா ஓ பட்டைய. இங்கே அவனை ரொம்ப ஓட்டாத. அவன் சாதாரண பானிபூரி விற்கிறவன் மட்டும் இல்லை, பிட குல்ஃபேஸ் சேர்த்து வைக்கிறானா? இல்லை, அவர் ஒரு கவர்மெண்ட் அதிகாரி. கவர்மெண்ட் அதிகாரியா? ஆமாம், ரயில்வேஸில். இப்பதான் புரியுது. இத போன ரயில்வே எக்ஸாம்ல மார்க்கே பார்க்காம பாஸ் பண்ணி வேலை வாங்கினாங்களே, அந்த குரூப் தானே இவன். அவங்களே தான். திறமை இருக்கவனுக்கு வேலை இல்லை. ஆனா நீங்க நல்லா இருக்க. ஆமா, கரோனா வைரஸ் நீ அப்படின்னா என்ன? திங்கிற சாமானா? ஆனா திண்டி மூட்டை, அது திங்கிற சாமா கிடையாதுடா. அது ஒரு வைரஸ். அந்த வைரஸ் பரவடிச்சுடா வியாதி வந்துடும். இடே மாப்பிள, எனக்கே கொஞ்சம் பயமாதாமல இருக்கு. பாத்தியா, தாடோஸே அந்த வைரஸுக்கு பயப்படுறான். ஐயா, அப்ப எனக்கும் வந்துருமா? என்னடே சத்தாங்க? ஐயோ, போட்டாட்டா குட்ட மனுஷ பிறவிதானா நீங்களா? சரி, அதை விடு. அதான் விட்டுட்டியே. இல்ல, எனக்கு கரோனா வைரஸ் இருக்குமா? இந்த மாதிரி குட்டை போட்டியடா. ஒட்ட கரோனா வைரஸ் இல்ல, HIV வைரஸே இருந்தாலும் உன்னை விட்டு ஓடிடும். ஏண்டா நாத்தம்? அப்பா, மாஸ்க் போட்ட எனக்கே இந்த நாத்தனாருதே. தாடோஸு. ஐயோ பாப்பல, என்னாச்சு? மூக்கலா வேற கறி இருக்கு. பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்குமோ? இந்த அவெஞ்சர்ஸ் பயலுக 1000 திட்டம் போட்டு சாதிக்க முடியாத ஒரு குண்டா போட்டு சாதிச்சு விட்டானே என் சாமி. பாப்பல, உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாத. உடனே ஏதாச்சும் தர்மாஸ்பத்திரி ஆம்புலன்ஸ்க்கு போன போடல.